அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த வரலாற்று சிறப்பு மிக்க அதிராம்பட்டினத்தில் இமாம் ஷாஃபி பள்ளியினுடைய இந்த சிறப்பு நிகழ்வில் இதனுடைய தலைமையேற்று இந்த பள்ளியையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமுதாய புரவலர் எம்எஸ்டி காக்கா அவர்களே, அரங்காவலர்களே, இந்த அறக்கட்டளையினுடைய அரங்காவலர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நம்மிடையே ஒரு ஆராய்ச்சியாளராக, அறிவியல் ஆராய்ச்சியாளராக உருவாவதற்கான அடிப்படையான பண்புகள் என்ன என்பது குறித்து சிறப்பாக விளக்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர், அறிவியல் ஆராய்ச்சியாளர், மக்களுக்கு தேவையான அடிப்படை மக்கள், விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய கண்டுபிடிப்புகளை தந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர் ஐயப்பன் சார் அவர்களே, இந்த அரங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு 10 நிமிடத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்ளலாம் என்ற அந்த உத்தரவாதத்தோடு ஐயப்பன் சார் அவர்கள் பேசிய பேச்சையே, அவர்களுடைய கருத்தையே, அவர்களுடைய ஆதங்கத்தை, வழிகாட்டுதலையே நான் மீண்டும் முன்மொழி. மிக முக்கியமாக கல்வி என்றாலே ஆராய்ச்சி தான். எல்லாவற்றிலும் தனித்துவமான கருத்துடைய முஸ்லிம்கள், உலகத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம், கல்வி என்று வருகின்ற போது பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இதெல்லாம் சமீப காலத்திலே புழக்கத்திற்கு வந்த பெயர்கள். முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக, முஸ்லிம்கள் சார்பாக, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வெளிப்பாடாக இந்த பூமியிலே, உலகத்திலே முன்வைக்கப்பட்ட கருத்து என்னவென்றால், கல்வி என்றாலே அது ஆராய்ச்சி தான், ரிசர்ச், ஆராய்ச்சி தான். படைப்புகளை ஆராய்ச்சி செய்வதுதான் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆராய்ச்சி கல்வியை நோக்கி எப்போதெல்லாம் முஸ்லிம் சமூகம் நகர்ந்ததோ அப்போதெல்லாம் இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் முஸ்லிம் சமூகத்தை தேடி வந்திருக்கிறது. இந்த 1400 வருஷ வரலாறு அதுக்கு சாட்சியாக இருக்கிறது. எப்போதெல்லாம் எந்தெந்த விஷயத்தை இறைவன் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் தனக்கு ஆர்வமிக்க துறையிலே ஆழமாக செல்ல 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 உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பும் வழிகாட்டக்கூடிய பொறுப்பும் தானாக முஸ்லிம் சமூகத்தை வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால கல்வி என்பது ஆராய்ச்சி. இப்ப இந்த ஒரு 40-50 வருஷமா கல்வி என்பது வேலை வாய்ப்புக்கானது அப்படின்னு மாற்றப்பட்டதுனால, எந்த படிப்பை படிச்சா சீக்கிரம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனை மாற்றம் தான் நம்மளுடைய சிக்கலுக்கு காரணம். மற்ற எல்லா சமூகத்துக்கும் ஒரு சில பிரச்சனைகள் தான், முஸ்லிம் சமூகத்துக்கு கூடுதலான சில பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய இளைய தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய முதன்மையான நோக்கமாக இருக்கணும். 90களில் இருந்த சூழல் இல்லை இப்போ. அதிராம்பட்டினம் மாதிரி பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடும் நிறைந்திருக்கக்கூடிய ஊர்கள் அதற்கு வழிகாட்டக்கூடிய இடத்திற்கு உயரணும் அப்படிங்கிறத எண்ணம். அதுக்கு மிகச்சரியான ஒரு டீம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளி எதுனா இமாம் ஷாஃபி பள்ளி. சார் அவர்கள் இருக்கிறாங்க, அதே போல நம்முடைய தாளாளர் அவர்கள், எம்எஸ்டி காக்கா. ஆர்வம்னா கடுமையான ஆர்வம், சமூக அக்கறை, சமூக கவலை. அவர்கள் வெளிப்படுத்தி சந்திக்கின்ற போதெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த கவலை இருக்குது பாருங்க, அது அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத்தது. எல்லாருக்கும் அந்த கவலை வந்துடாது. தன் சமூக, தன் குடும்பத்தை பற்றிய அக்கறை இருக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்தை குறித்த அக்கறை வந்து குறைவா இருக்கும். ஆனா சமூகத்தை குறித்த அக்கறை ஜாஸ்தியாக காணப்படக்கூடிய இந்த டீம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி நம்முடைய பேராசிரியர், அதாவது பறவையியல் நிபுணர் சலிமலி அவர்களோடு பணியாற்றி அவர்களுடைய மாணவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களும் இந்த பள்ளியோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அதனால 90களில் இருந்த பிள்ளைகள் அல்ல இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகள் எண்ணிக்கையில. அதிராம்பட்டினத்துல 90களில் இருக்கும்போது அந்த தலைமுறைக்கு 7 குழந்தை, 8 குழந்தை, 10 குழந்தை. இன்னைக்கு இருக்கிறது 2, 3. அப்ப இந்த குழந்தைகளை வீரியமான பிள்ளைகளாக, இந்த நாட்டிற்கும் சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம உருவாக்கி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிள்ளைகள் குறித்த பார்வையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தணும். இந்த பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்கான பிள்ளைகள் அல்ல. இந்த பிள்ளைகள் இந்த நாட்டினுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய பிள்ளைகள், உலகத்தினுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கி எடுக்கணும்.
அதே மாதிரி நான் சொன்னேன், முஸ்லிம் சமூகத்துக்கு சில சமூக அரசியல் சிக்கல் இந்த உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இருக்கும். அதை எதிர்கொள்ளக்கூடிய வீரியம் மிக்க பிள்ளைகளை நம்ம உருவாக்கி எடுக்கணும். அதனால வேலை வாய்ப்பு நோக்கம் அல்ல, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு நோக்கமா இருக்கலாம். முஸ்லிம் சமூகத்துக்கு வேலை வாய்ப்பையும் தாண்டிய ஒரு நோக்கம் கட்டாயம் இருந்தாகணும். ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்குது. அந்த 2 குழந்தைகளையும் மிக வீரியமாக உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படின்னா தந்தையினுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் அறிவும் நிறைய அந்த பிள்ளைகளுக்கு தேவை. குறிப்பா ஆண் பிள்ளைகளுக்கு தந்தையினுடைய அறிவு அதிகமாக பாஸ் பண்ணப்படும். ஆனா இந்த ஒரு 50 வருஷத்துல வெளிநாடு சம்பாத்தியம் அப்படிங்கிற மாறி போயிருக்கிறதுனால ஆண் பிள்ளையினுடைய அதாவது தந்தையினுடைய தொடர்பு குறைவாக இருக்கிறது. பரவலாக அந்த வெளிநாடு போக்குவரத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம் ஊர்கள்ல பார்க்கலாம். பிள்ளை இன்றைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு 18, 20 வயசு 22 வயசுல உருவாகி வரக்கூடிய இளைஞர்கள் எந்த விதமான இலக்கும் இல்லாம இருக்குது பாருங்க. தன்னுடைய முயற்சி, அந்த ஆண்மைத்தனத்துக்கே இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் இருக்குது பாருங்க, அதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்குது பாருங்க. ஒரு இடத்துக்கு போக சொன்னா பயப்படுறான். ஒரு மீட்டிங்ல வந்து உட்கார சொன்னா கடைசி பெஞ்சில வந்து உட்காருவான். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு சபையில பேச சொன்னா பேச தெரியாது, பயப்படுவான். இதெல்லாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல். அப்ப தந்தையினுடைய அரவணைப்பு ஸ்பரிசம் இருக்குது பாருங்க. அதனாலதான் ஆண் பிள்ளையை தூக்கி வச்சுக்கிறதுலே பெண்களை காட்டிலும் தந்தை அதிகமா தூக்கி வச்சிருக்க அந்த ஸ்பரிசமே அந்த ஆண் பிள்ளைகிட்ட வந்துட்டு ஒரு தனி உணர்ச்சி ஏற்படுத்தும். ஆண்களுடைய அந்த ஸ்பரிசம் வேற, பெண்களுடைய ஸ்பரிசம் வேற. பெண்கள் கையிலிருந்து ஆண் பிள்ளை உருவாகுது அப்படின்னா இந்த சிக்கல் ஏற்படும். அந்த ஒரு மென்மைத்தனம் வந்துடும். அதுதான் வந்து முயற்சியின்மைக்கு தடையாக இருக்கக்கூடியது. ரொம்ப டெக்னிக்கலான பாயிண்ட். அதனால இதை நம்ம உணர்ந்து தந்தை கட்டாயம் இருந்தாலும் சிறந்த சமூகத்தை உருவாக்கி எடுக்கிறது. சிறந்த சமூகத்தை உருவாக்க வேண்டிய நெருக்கடி இருக்குது, சமூக அரசியல் நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடி இனி வரக்கூடிய காலத்தில் அதிகரிக்கலாம். அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய டீமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதிகமாக ஆண் பிள்ளைகிட்ட பேசுங்க, பெண் பிள்ளைகிட்டையும் பேசணும், ஆண் பிள்ளைகிட்டையும் பேசணும். ஆனா தந்தை அதிகமாக ஆண் பிள்ளைகிட்ட பேசணும். தந்தையிடம் இருந்துதான் அந்த பிள்ளைகள் அறிவை பெற்றுக் கொள்கிறது. தாயிடம் இருந்து அன்பையும் தன்னம்பிக்கையும் பெற்றுக் கொள்கிறது. தந்தையிடம் இருந்துதான் அறிவு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். அதனால தந்தை ஜாஸ்தியாக பேசணும். இந்த விஷயத்தை தான் நான் இந்த சபையில வைத்து விடைபெற விரும்புகின்றேன். அதிகமாக தந்தை பேச அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில, அவருடைய அணுகுமுறையில, அவருடைய கல்வியில, அறிவாற்றல்ல, எல்லா வகையிலும், இன்னும் சொல்ல போனா அகலாக்குல மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். தந்தை உரையாடணும், கேப் இருக்கக்கூடாது. தந்தைக்கும் பிள்ளைக்கும் கேப் இருக்கக்கூடாது. எங்க அத்தா வந்தா நான் விரண்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம்லாம் இருக்குது. என் பிள்ளை எனக்கு முன்னால நிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம்லாம் இருக்குது. இதெல்லாம் இஸ்லாமிய வழக்கம் கிடையாது. அதனால அரவணைச்சு டச் பண்றதுக்கு பாருங்க, தொட்டு முத்தம் கொடுத்து தன்னம்பிக்கை ஏற்றுறதுக்கு பாருங்க. அதுதான் இஸ்லாமிய வாழ்ப்பு முறை. அந்த பிள்ளைக்கு பெரும் கனவாக தந்தை தான் விதைக்க முடியும், பெரிய கனவை விதைக்க முடியும். இந்த உலகத்தின் தலை சிறந்த தலைவராணி உருவாகி வரணும். ஒவ்வொரு நாளும் உங்க ஆம்பளை பிள்ளைகிட்ட நீங்க சொல்லி பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு, நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி பெறுகின்ற, குறிப்பா ஆண் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் தலை சிறந்த ஆராய்ச்சியாளர் உருவாகி வரணும். இதுவரையிலும் யாரும் கண்டுபிடிக்காத கண்டுபிடிப்புகளை கொண்டுட்டு வரணும். அல்லாட்ட கேளு, அத்தா சொல்லி வாப்பா சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைகிட்ட, அஜர் தொழுத்தியா தூங்கியாப்பா, அல்லாஹ்வுடைய அருள் வரக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த கோரிக்கை வை. எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். கணிதத்தில் இதுவரைக்கும் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து உருவாகி இருக்கக்கூடிய வெளிப்பட்டிருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றை காட்டிலும் புதிய கண்டுபிடிப்பு. இறைவா அந்த ஆற்றல் எனக்குத்தான், அசாபனமா யார் தடுத்தது? இப்படித்தான் அந்த பிள்ளைக்கு துவா செய்து தந்தை வாப்பா சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி அவன் உருவாகி எதுல உருவாகிவாங்க, நீங்க ராக்கெட் சயின்ஸ் படிக்கணுமா, விண்வெளிக்கு போகணுமா, சந்திரமண்டலத்துக்கு போகணுமா, நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆகணுமா, பெரும் கனவு விதைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை நீங்க கருத்தில் கொண்டு அவ்வளவு பெரிய இடத்துக்கெல்லாம் போக முடியுமா, அப்படிலாம் போக முடியுமா, அப்படி ஒரு நாளும் சிந்திக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க பாருங்க. உங்களுக்கு பெரிய ஹந்தக் யுத்தம், பேட்டில் ஆஃப் ட்ரென்ச் சொல்லுவாங்க பாருங்க, அகழ்போர். 6 கிலோமீட்டருக்கு 3 நாட்களிலே பள்ளம் தோண்டினார்கள். 3 மீட்டர் ஆழத்துல 6 கிலோமீட்டர். இங்க இருந்து ராஜமலை வரைக்கும் இருக்கும், அகாமண்டத்துல இருந்து ராஜமலை வரைக்கும் இருக்கும். 6 கிலோமீட்டர் தூரம் நீளத்துக்கு 3 மீட்டர் ஆழத்துக்கு 3 நாட்களில் தோண்டினார்கள். பட்டினியோடு வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு தோண்டி
காலத்துல அந்த தோழர்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செஞ்சாங்க பாருங்க. ரோம பாரசீகமும் வீழ்த்தப்படும் உங்களை கொண்டுட்டாங்க பாருங்க. பிக்சரைஸ் பண்றது எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியை கொண்டு போய் 627 மே மாசம் 30ஆம் தேதி அறிவிச்சாங்க. 633 ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வருஷத்துல. அதுக்கு 3 வருஷம் 636 அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகி 3 ஆண்டுகள் அறிவிப்பு செஞ்சு ஏறக்குறைய 9 ஆண்டுகள் ரோமும் பாரசீகமும் ஒரு சேர வீழ்த்தப்பட்டுச்சு. ஆச்சரியத்துல ஆச்சரியம். வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு பட்டினியோடு 12 பாறையை உடைக்க முடியாம உடைச்சுக்கிட்டு இருந்த காலத்துல நீங்கள் ரோமையும் பாரசீகத்தையும் வீழ்த்துவீர்கள். 1500 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க ரோமன் எம்பையர், 2000 கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க பாரசீக பேரரசு, சமகாலத்தில் வீழ்த்தப்பட்டது எந்த போர் பயிற்சியும் இல்லாத தோழர்கள், ஒருவேளை உணவுக்கு வழியில்லாதவர்கள் சென்று வீழ்த்தினார்கள். பிக்சரைஸ் பண்ணணும். அல்லாஹ் பிக்சரைஸ் பண்ணி காட்டுறாங்க. சொர்க்கம் எப்படி இருக்கும்? சோலைகள் ஓடும், சோலைகளாக இருக்கும், நீரூற்றுகள் இருக்கும், எட்டி பறிக்கிற தூரத்தில் கனிகள் இருக்கும், இளமையாகவே இருப்பீர்கள். அல்லாஹ் பிக்சரைஸ் பண்ணி காட்டு. இந்த பூமியில எதெல்லாம் ஒரு மனித மனம் விரும்புமோ அது எல்லாவற்றை காட்டிலும் பல மடங்கு கூடுதலாக அல்லாஹ் குர்ஆன்ல பிக்சரைஸ் பண்ணி காட்டுறான். 147 இடத்துல அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்றான். ஏன்? பிக்சரைஸ் பண்ணு, பிக்சரைஸ் பண்ணு, அதை நோக்கி ஓடு, அதை நோக்கி உன்னுடைய வாழ்வை வச்சுக்க. பிள்ளைகளுக்கு பிக்சரைஸ் பண்ணணும். பெரும் பெரும் சாதனைகளை செய்வதற்கான பிக்சரைஸ் பண்ணணும். தந்தையினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருதுன்னு வச்சுக்கங்க, அல்லாஹ் பிக்சரைஸ் பண்ணி காட்டுறாங்க. இளமையாகவே அதுக்கு தானே எல்லாம் வேண்டாங்க. கை அடிச்சுக்கிறது எதுக்கு? ஆனா முடி வெள்ளையா போகுது, இளமையாவே இருக்கணும், இளமையாவே காட்டணும். சின்ன வயசுல இருக்கக்கூடிய பையன் கூட தனக்கு டக்குன்னு மீசம் முளைச்சுதான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த இளமை காலத்துக்கு வருவதற்கும் துடிக்கிறார்கள், இளமை காலத்தை மீண்டும் இளமை காலத்துக்கு திரும்புவதற்கும் துடிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இளமையாகவே இருப்பீர்கள். இதுதான் பிக்சரைஸ் பண்றது. தந்தை இல்லையா, தாய் பிக்சரைஸ் பண்ணணும். எக்கச்சக்கமான அவங்க கண்டுபிடிப்புகள் இருப்பாங்க. இதெல்லாம் விழிப்பு நிலை மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறது. 2 வகையான சர்வீஸ் இருக்குது. ஒண்ணு கார்பரேட்டுக்கான மக்களை உருவாக்குறது, இன்னொன்னு மனித குலத்துக்கான ஆராய்ச்சி. அடுத்து 10 வருஷத்துல நிறைவேற்றலாம். அதான் மட்டத்துல இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். இமாம் ஷாஃபி ஸ்கூல்ல இருந்து +2 யாரெல்லாம் இந்த வருஷம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீ ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் போகணும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல விளைச்சு விட்டு கரெக்டா காலேஜ்ல சேர்த்துட்டோம்னா போதும். தாயும் தந்தையும் கரெக்டா கைட் பண்ணாங்கன்னா போதும். 17 வயசுல +2 முடிப்பான். 26, 27 வயசுல அவன் ஒரு இளம் விஞ்ஞானியா மாறிடுவான். எல்லாரும் வீட்லயும் மருந்து மாற்ற அடுக்கி வச்சிருக்குது, டப்பாவா. போன உடனே சாப்பிடறதுக்கு முன்னால கொஞ்சம், சாப்பாட்டு இடையில கொஞ்சம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம். மருந்து மாத்திர சாப்பிடாத ஆளே கிடையாது. 90ல இப்படித்தான் இருந்துச்சு. அதான் பட்டணம் ஆஸ்பத்திரி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் நிரம்பி வழியுது பாருங்க. ஏன் இப்ப மாறி போனுச்சு? அப்ப எங்க போலார் இருக்குது, ஏதோ சதித்திட்டம் நடக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்க உங்க பிள்ளையை தயார் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. நோய்களை கண்டறிவது, அதுக்கு தீர்வளிக்கிறது. எத்தனை கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க பாருங்க, எவ்வளவு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது பாருங்க. கடந்த 10 வருஷத்துல அதான் பண்றது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. ஒரு மாசத்துக்கு மருத்துவத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவாகுதுன்னு பாருங்க. உணவு முறையை மாற்றி அமைக்காம, கலாச்சார முறையா மாற்றி அமைக்காம கல்வியில எப்படி வளர்ச்சி வரும், வெற்றி வரும்? எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம், அவனால படிக்க முடியாது, அவன் பலவீனமா போயிடுவான். அதனால உணவு முறைகள்ல நம்முடைய வாழ்க்கை முறையில மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். அந்த மாற்றம் இல்லாம போனுச்சு, இடையில மாறி போச்சு. மாறி போனதுனாலதான் இன்னைக்கு அந்த எக்ஸிபிஷன் வச்சிருந்தாங்க பாருங்க. அது எல்லாத்தையும் அகலாக்கம்னு சொல்லி எல்லாமே முஸ்லிம்கள்ட்ட இருந்ததை பயிற்சியா சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. வீட்டுல எப்படி நடந்துக்கணும், பாயை எப்படி சுட்டி வைக்கணும், ட்ரெஸ் எப்படி பண்ணணும், செருப்பு எப்படி கட்டி போடணும், வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்லணும், இதெல்லாம் நம்முடைய சிவிலைசேஷன். அதனுடைய முக்கிய கேந்திரம் அதிராம்பட்டினம். வேற எந்த ஊரை காட்டணும், அதிராம்பட்டினம் இஸ்லாமிக் சிவிலைசேஷனுடைய கேந்திரம் இது. இங்கேயே சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா வேற எங்க வந்துட்டு சிக்கல் ஏற்படாது சொல்லுங்க. அதனால மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாய தேவை இருக்குது. ஆண் ஆட்சியாளர்கள், பெண் பிள்ளைகளை கல்வியாளர்கள் 20 வருஷம்
அதிராம்பட்டினம் தமிழ்நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய எந்த ஸ்கூல் காலேஜுக்கு பண்ணாலும் அதிராம்பட்டினம் டீச்சர் வந்துட்டு ஆசிரியரா இருக்கும், பேராசிரியரா இருக்கும், முதல்வரா இருக்கும். 20 வருஷத்துல 20 இயர்ஸ்ல பெண் பிள்ளைகள் ஆசிரியர்களாக உருவாக்கணும். அதே மாதிரி ஆண் பிள்ளைகள் ஆராய்ச்சியாளர் PhD வரைக்கும் பண்ணணும். 10 வருஷத்துல உலகம் முழுவதும் இப்போ வந்து ஊழியர்களாக இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் இருக்கிறாங்க, எல்லாம் மந்த்லி சேலரி எம்ப்ளாயிஸா இருக்கிறாங்க. 10 வருஷத்துல உலகத்தினுடைய தலை சிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் அதிராம்பட்டினம் மக்கள் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கும். இமாம் ஷாஃபி ஸ்கூல்ல படிச்சு போனவங்க. அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி தந்து பிக்சரைஸ் பண்ணுங்க, ஆசையை தூண்டுங்க, ஆர்வத்தை தூண்டுங்க. ஒரு எந்த தடையும் கிடையாது. ஆராய்ச்சி பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. வளர்ச்சி அடைய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆராய்ச்சியாளர்களாக உருவாகி வருகின்ற போதுதான் அரசியல் சிக்கலை நம்மளால் எதிர்கொள்ள முடியும், பாலிசி மேக்கிங்ல போக முடியும். பாலிசி மேக்கிங்ல இருப்பாங்க, அவங்க துறை சார்ந்து இந்த அரசு என்ன முடிவு எடுக்கணுங்கிற கருத்து சொல்ற இடத்துல இருப்பாங்க. பாலிசி மேக்கிங் தான் அரசாங்கத்தை இயக்கும். யாருக்கு நிதி கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், பொலிட்டிக்கல் இஷ்யூ வராம யாரை பாதுகாக்கணும், எல்லாத்தையும் முடிவு செய்யறது தான். அத்தகைய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஊரில் இருந்து, இன்னும் சொல்லப்போனா இமாம் ஷாஃபி ஸ்கூல்ல இருந்து அதை உருவாக்கி முன்னோடியாக முன்மாதிரியாக ஆக்கி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இமாம் ஷாஃபி பள்ளியின் 50ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டில் கலந்து கொண்டு தளராத உற்சாகத்துடனும் குறைவில்லாத அர்ப்பணிப்பு உணர்வுடனும் நம் சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் கூறிய கருத்துக்கள் நம்மை சிந்திக்க வைத்துள்ளது. இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய CMN சலீம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது இமாம் ஷாஃபி பள்ளியின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவினை முன்னிட்டு வருகை புரிந்த முதல் 100 நபர்களில் 3 நபர்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படும் நிகழ்வு தற்போது நடைபெற உள்ளது. அனைவரும் தங்களின் கைகளில் டோக்கனினை பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். Token number 52, token number 85, token number 84. இந்த டோக்கன் நம்பர் சொல்லப்படக்கூடியவங்க நம்ம ஸ்டேஜுக்கு சீக்கிரமாக வாங்க. அந்த கீழே டோக்கன் நம்பர் 50, டோக்கன் நம்பர் 84, நம்பர் 85. டோக்கன் நம்பர் 52, 84, 85. Token number 52, token number 84, token number 85. 52, no. 85, no. If we enjoy the little things of today, tomorrow will offer us bigger one, because gratitude plan with the universe to attract your dreams one day. Now I would like to invite our brother Adnan from grade 5 to deliver vote of thanks. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A delightful evening to everyone present here. I am Adnan from grade 5. On behalf of all, I deem it a great honor and privilege to stand before you to propose vote of thanks. Gratitude becomes love, love becomes devotion, devotion becomes surrender, surrender becomes faith, faith leads to eternal success. Here, the uppermost feeling of our heart is gratitude. Thank you is the entire thing to express gratitude infinity.
I would like to begin by expressing my profound gratitude to the Creator, Preserver of this world, the Almighty, for making this event a rousing success. Our attractive and STEM demo celebration has become very special by the presence of our chief guests, taking time out of their busy schedule to attend this event. Thank you very much, sir. My sincere gratitude goes to our treasurer, executive board members, PTA members, correspondents, sir, principal ma'am, vice principal, sir, instructional coach. Thank you very much. My sincere thanks to our entire teaching faculty for the vital role in the overall development of the students' community. I sincerely thank all our non-teaching staff from administration, accounts, maintenance, and transport for their valuable contribution. Thanks to all our parents for the cooperation of this event. Last but not least, a big thanks for the participants, general public, media, audio, video, technicians for your wholehearted participation. Thank you one and all and have a pleasant evening. Jazakallah khair. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Subhanallah wa bihamdihi. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. எல்லோரும் அமைதி காத்து பொறுமையுடன் இருந்து கண்டுகளித்ததற்கு நிர்வாகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி நமது செயலாளர் அவர்கள் சொல்கிறோம். பெண்கள் முதலில் சென்று அதன் பிறகு ஆண்கள் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதுல வர Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.